ஓம் சாந்தி 23/8/2026 காலை முரளி அவ்வக்த பாப்தாதா 31/3/2011 அன்று சொன்ன மகா வாக்கியத்தை பாபா ரிவைஸ் பண்ணுறாங்க. இன்றைய அவ்வக்த முரளியுடைய தலைப்பு திடமான எண்ணத்தின் மூலம் டென்ஷன் இல்லாதவராக ஆகி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக ஆதாரமூர்த்தி ஆகுங்கள். மனசக்தி மூலம் துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷி என்ற வரதானத்தை வழங்குங்கள். இன்று மிக மிக உயர்ந்த தந்தை தன்னுடைய கோடியில் ஒரு குழந்தையை, அக்கோடியிலும் தனிப்பட்ட குழந்தையின் பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் திவ்ய நட்சத்திரத்தின் ஒளியானது ஒளி வீசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். கண்களில் ஸ்நேகத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். உள்ளத்தில் திலாராமின் ஆழமான அன்பின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். கைகளில் ஞான கஜானாக்களின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். பாதங்களில் பல மடங்கு பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த ரேகைகளில் வரிசை கிரமமாக முழுமை அடைந்திருக்கின்றார்கள். இம்மாதிரியான பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. உங்களுடைய இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்றார் பாபா. மேலும் இந்த பாக்கியம் அழியாததாக ஏன் ஆகின்றது? ஏனென்றால் கொடுக்கக்கூடியவர் அழியாதவர் ஆவார். இந்த சங்கமயுகத்தில்தான் இவ்வாறான சிரேஷ்ட பாக்கியம் பிராப்தியாகிறது. அது எதிர்காலத்திலும் கூட நடைமுறையில் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சங்கமயுகம் அனைத்து பிராப்திகளுக்கான யுகமாகும். இந்த பாக்கியத்தை எந்த அளவு சேமிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பல ஜென்மங்களுக்கு பாக்கியத்தின் பலன் பிராப்தியாகி கொண்டே இருக்கின்றது. இந்த சங்கமயுகத்தின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். சங்கமயுகத்தின் பிராப்திகளை முழு கல்பத்திலும் உயர்ந்ததாகும். ஒவ்வொரு குழந்தையும் சங்கமயுகத்தின் பிராப்தியை அடைவதில் எந்தளவு முழுமை அடைந்திருக்கின்றார்கள் என பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தில் சதா இருந்து கொண்டே இருக்கின்றீர்களா? இல்லை அவ்வப்பொழுதா? அழியாத தந்தையினுடைய பிராப்திகள் கூட அழியாததாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக வேண்டும் என பாப்தாதா விரும்புகின்றார். சுயத்தின் மீது என்றால் கர்ம இந்திரியங்கள் மீது, மனம், புத்தி, சமஸ்காரங்களின் மீது ராஜாவாகி ராஜ்யம் செய்வதாகும். எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரி ஆகத்தான் போகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக ஆக வேண்டும். அனைத்து கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளின் கஜானா பிராப்தியாகியுள்ளது. ஆகையால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். ஆகவே நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா? மனம் புத்தியின் மீது ஆட்சி செய்யும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி வந்து விட்டதான்னு கேட்குறாரு. அடிமை ஆகவில்லை தானே? நீங்கள் அதிகாரிகள் எப்பொழுதெல்லாம் பாப்தாதாவின் துணையில் இருக்கின்றீர்களோ, தனியாக உணர்வதில்லையோ, தந்தையை சதா துணைவனாகி வைத்திருக்கின்றீர்களோ, அப்பொழுது மனம் புத்தியானது எனக்கு சக்தி இல்லை, கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என கூற முடியாது. ஆகையால் பாப்தாதாவின் சக்தியாகிய நமக்கு கூறுகின்றார், எந்த சொரூபத்தை நினைவில் வைத்திருந்தால் எப்பொழுதுமே பாபாவின் கூடவே இருப்பதை மறக்க முடியாது. அது சிவசக்தி சொரூபம். சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கின்றார்கள். இந்த நினைவு மாயை வென்றவர்கள் இயற்கை வென்றவர்களாக ஆக்கிவிடும். ஏனென்றால் பாப்தாதா கூறிக்கொண்டிருக்கின்றார், நிகழ்காலத்தில் அனைவரும் இயற்கைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இயற்கையும் இடையூறு செய்கின்றது. இன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள், இயற்கை பல இடங்களில் தனது காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆகி அதையும் சதோப்பிரதானமாக மாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். மனிதர்கள் இயற்கையின் குழப்பங்களை பார்த்து நாளை என்ன நடக்குமோ என பயப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பது.
ஏனென்றால் சிருஷ்டி சக்கரத்தின்படி அமிர்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அமிர்த வேலைக்கு பின் என்ன ஏற்படும்? விடியற்கால இருள் விலகி ஒளி வருகின்றது. அதனால் உங்களுக்கு குஷி இருக்கின்றது. அதாவது இப்பொழுது சுகமயமான உலகம் வந்தே விட்டது என்று. இருள் முடிஞ்சதுன்னா வெளிச்சம் வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது, சுகமான உலகம் வரப்போகின்றது என்ற குஷி உங்களுக்கு இருக்குது. அங்கு இயற்கை கூட சுகமானதாக இருக்கும், குஷியாக இருக்கிறது தானே. அந்த ராஜ்யத்தில் துக்கம் அசாந்தினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது சங்கமயுகத்தில் நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைவருக்கும் குஷிதானே? கூறுங்கள், எங்களது ராஜ்யம் வர இருக்கின்றது. அந்த மாதிரி குஷி இருக்குதான்னு கேட்குறார் பாபா. இந்த குஷியில் இருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது, குஷியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார் பாபா. ஆனால் இந்த குஷி துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தந்தையின் மூலம் கிடைக்கப்பெற்ற குஷியின் கிரணங்கள் சென்றடைந்து விட்டனவா? பாப்தாதா கூறியுள்ளார், அதாவது இம்மாதிரியான மனசா சேவை செய்வதற்காக நேரத்தை ஒவ்வொருவரும் தங்களது தினசரி நடவடிக்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் பாபா. எவ்வாறு மற்ற காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகின்றீர்களோ அவ்வாறே உங்களது ஆத்மாக்களுக்கு மனசக்தி மூலமாக அதிகமான வரதானங்களை கொடுத்து குஷிப்படுத்துங்கள். மனசா சேவைக்காக தங்களது நேரத்தை ஒதுக்கியவர்கள் கையை உயர்த்துங்கள். நல்லது, யார் இதை செய்யவில்லையோ அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் இதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லவா, அதனால் இரக்கம் ஏற்படுகிறது தானே கேட்குறாரு. இரக்கம் இல்லாமல் போய்விடுவதில்லை தானே, இரக்கம் ஏற்படுகின்றது தானே. மேலும் பாப்தாதா எல்லோரிடமும் சங்கமயுகத்தின் 2 விசேஷங்களை பார்க்க விரும்புகின்றார். அவை விலை மதிப்புள்ளதாகவும், ஒன்று சங்கல்ப சக்தி, மற்றொன்று சங்கமயுகத்தின் நேரம். ஏனென்றால் சங்கமயுகத்தில் ஒரு பிறவியில் பல ஜென்மங்களுக்கான பலனை உருவாக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாளில் பாப்தாதா பார்க்கின்றார், அதாவது நிறைய பேருக்கு சுத்தமான சங்கல்பங்கள் குறைவாக இருந்தாலும் வீணான சங்கல்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. விலை மதிப்பில்லாத இந்த ஒரு ஜென்மத்தில் வீணான சங்கல்பங்களை முடித்துவிட வேண்டும். சங்கமயுகத்தில் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு நொடியும் மிக விலை மதிப்பில்லாத நேரமாக உள்ளது. ஆகவே ஒவ்வொருவரும் நேரம் மற்றும் சங்கல்பங்களின் மதிப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சங்கல்பங்களை வெற்றிகரமாக செய்யுங்கள் என்றார் பாபா. இவ்வாறு ஸ்தூலமான செல்வத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பல ஜென்மங்களுக்கு சேமிப்பாகின்றது என்று அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறே இந்த 2 விஷயங்களிலும் கவனம் கொடுத்து வெற்றி மூர்த்தி ஆகுங்கள் என்றார் பாபா. சங்கல்பம் மற்றும் நேரம். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்று விசேஷமான வரதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் இன்று முதல் தன்னை டென்ஷன் இல்லாமல் ஆக்க முடியுமா? இன்றிலிருந்து அட்டென்ஷன் வையுங்கள். டென்ஷன் இல்லாமல் பாப்தாதா எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை டென்ஷனில் பார்க்கின்றாரோ அப்பொழுது நினைக்கின்றார், இப்பொழுது இந்த குழந்தைகளின் ஃபோட்டோ எடுத்து வைக்க வேண்டும் என்று. அதனால் தாங்களே புரிந்து கொள்வார்கள் நான் என்னவாக ஆகிவிட்டேன் என்று. பாப்தாதா குழந்தைகள் மனதை வென்றவர்களாக, உலகை வென்றவர்களாக ஆவதை விரும்புகின்றார். டென்ஷன் மனதில் வருகிறது தானே. நீங்களோ ராஜா, சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? மனம் உங்களுடையதா அல்லது மனம் உங்களுக்கு எஜமானரா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முழு நாளும் என் மனம் என்று தானே சொல்கிறீர்கள். மனம் எஜமானர் இல்லைதானே. யார் தைரியம் வைக்கின்றார்களோ தந்தையின் வரதானம் சகஜமாக கிடைக்கின்றது. ஆனால் சிறிது கவனம் வைக்க வேண்டியுள்ளது என்றார் பாபா. தந்தையின் வரதானத்தினுடைய உதவியினுடைய அனுபவம் செய்து பாருங்கள். அனைவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது எவ்வாறு காட்சியளிக்கின்றது? டென்ஷன் எதுவுமின்றி தாமரை மலருக்கு சமமாக அல்லது மலர்ந்த ரோஜா மலருக்கு சமமாக உள்ளது. பாப்தாதா முதலில் கொடுத்த வேலையை எவ்வளவு சதவீதம் முடித்தீர்கள் என்று பார்த்தார். எல்லா இடங்களிலிருந்தும் சில பல செய்திகள் வந்துள்ளன. இங்கு கூட முடிவுகள் தெரிய வருகின்றது. கவனம் கொடுத்ததற்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது வாணி மூலமாக கேட்பதற்கான காலம் குறைந்துள்ளது. ஆகையால் மனம் மற்றும் உங்களது முகம் மேலும் நடவடிக்கை மூலமாக சேவை செய்யுங்கள் என்றார் பாபா.
இப்பொழுது செய்யக்கூடிய பயிற்சியானது வரக்கூடிய காலங்களில் காரியங்களில் செயல்படுத்தப்படும். ஆகவே இன்றிலிருந்து டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்கான சங்கல்பம் செய்கிறீர்களா? செய்ய முடியும் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். டென்ஷன் இல்லாமல் அனைவருடைய புகைப்படத்தையும் இடுங்கள். மிக நல்லது. ஆகவே சூழ்நிலையின் காரணமாக பலர் டென்ஷனில் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் டென்ஷன் உலகத்தில் மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே உங்களது டென்ஷன் இல்லாத அனுபவமான நடவடிக்கை மேலும் முகமும் அவர்களுக்கு முன்னால் ஆதாரமூர்த்தியாக ஆக்கிவிடும். ஒருவேளை இன்றைய உலகத்தில் சுற்றி வந்தாலோ அல்லது செய்திகளை கேட்டாலோ என்ன காட்சியை பார்க்கின்றீர்கள்? தங்கள் குஷிக்காக தற்காலிகமான சாதனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே டென்ஷனில் உள்ளவர்களுக்கு முன்னுதாரணமாக வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்பவர்களாக தென்படுகின்றீர்கள். ஆகவே மனதில் எண்ணங்களின் டென்ஷனில் இல்லாமல் இருக்கும் சங்கல்பம் செய்வீர்களான்னு கேட்குறாரு. திடமாக செய்வீங்களா இல்லை சாதாரணமாக செய்வீங்களான்னு கேட்குறார். எங்கு உறுதி இருக்கின்றதோ அங்கு வெற்றி அடங்கியுள்ளது. செய்வோம் என்பது அல்ல, செய்தே ஆக வேண்டும். பிடித்துள்ளதா? இவ்வாறு இருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் என்றார் பாபா. பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்க்கின்றார். கையை உயர்த்தி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறீர்கள். கையை உயர்த்துவதால் சந்தோஷம் வருகின்றது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? திட சங்கல்பம், சாதாரண சங்கல்பம் இரண்டிலும் பகல் இரவிற்கான வித்தியாசம் இருக்கின்றது. செய்வீர்கள், ஆனால் செய்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தின் பாப்தாதா சந்திப்பின் கடைசி நாளாகும். அடுத்த பாப்தாதா சந்திப்பில் ஒவ்வொரு சிறிய பெரிய சென்டரில் இடையிடையே போதுமான நேரம் இருக்கிறது. காரணம் கூறாமல் நிவாரண சுரூபத்தை பார்க்க விரும்புகின்றார். ஆகவே எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் இருக்கின்றது. பிராமண பரிவாரத்தில் டென்ஷனின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. முடியும் தானே? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேளுங்கள், முடியுமா என்று. மகிழ்ச்சியான செய்தியை பாப்தாதா கேட்க விரும்புகின்றார். அனைவரும் விருப்பம் வைப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். செய்வீர்கள், ஆனால் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அது தன்னுடையதாக ஆக்கிக்கொள்கின்றது. பிறகு இனிமையான வார்த்தைகளை கூறுகின்றீர்கள், இவ்வாறு நடக்கத்தானே செய்யும் என்று. பாப்தாதாவிடம் மிகவும் இனிமையாக இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். எல்லா காரணங்களுக்கும் நீங்கள் ராஜாவாகி விடுவீர்கள், சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிடுங்கள். எனவே இன்று பாப்தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தூரத்தில் அமர்ந்தாலும் உள்ளத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் கண்களுக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் பாப்தாதா தூரத்தில் அமர்ந்துள்ள குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவிற்கு தெரிய வருகின்றது, மதுபனில் கூட இன்றைய நாட்களில் சிறு சிறு கீதா பாடசாலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. வந்திருக்கக்கூடிய தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பல்வேறு இடங்களில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் முதலில் தன்னுடைய அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று சாந்திவனத்தில் 28,000த்திற்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் வந்துள்ளீர்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு சிறு கஷ்டம் வருவதை பார்க்கின்றார். ஆனால் சந்தோஷத்தினால் இந்த கஷ்டம் அனுபவமாவதில்லை. இருப்பினும் அமைதியாக தூங்குவதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளது. பட்டத்து ராணியுள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நல்லது. இன்று முதல் முறையாக பாப்தாதா சந்திப்பிற்கு மதுபன் வந்துள்ளவர்கள் எழுந்திருங்கள் என்றார். இன்று முதல் முறையாக பிராமண பரிவாரத்தில் வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா தனது தரப்பிலிருந்தும் பிராமண குடும்பம் சார்பிலிருந்தும் மிகுந்த வாழ்த்துக்களை அளித்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் மிகவும் தாமதமாக வந்தாலும் வந்து விட்டீர்கள். பாப்தாதா மற்றும் குடும்பத்தை பார்த்து விட்டீர்கள். பாப்தாதா புரிந்து கொள்கின்றார். நீங்கள் விரும்பினால் இன்று வந்தவர்களுக்கு விசேஷமான வரதானம் உள்ளது. அதாவது உளப்பூர்வமாக விரும்பினால் கடைசியில் வந்தாலும் நீவீர கதியில் முன்னேறி செல்ல முடியும். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரிடமும் பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பு இருக்கின்றது. சகயோகியாக ஆவார்கள். சிநேகமும் கொடுத்து உங்களை முன்னேறி செல்ல வைப்பார்கள். ஆகையால் இங்கு வரக்கூடியவர்களுக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு டிராமாவில் மிக நல்ல முறையில் கிடைக்கின்றது. இந்த முழு பரிவாரமும் எங்கிருந்து வந்தாலும் உங்களுக்கு சகயோகி ஆவார்கள். நீங்கள் சகஜ யோகிகளாக ஆக வேண்டும் என்றார் பாபா. அடுத்து பாபா ராஜஸ்தான் போபால் ஜோன் அவங்க சேவைக்காக வந்திருக்காங்க. அவங்க கூட பேசுகிறாங்க. இரட்டை அயல்நாட்டு சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுகிறாங்க.
நாலாபுரமும் உள்ள உள்நாடு வெளிநாட்டு குழந்தைகளுக்கு புருஷார்த்தத்தில் சகஜமாக முன்னேறவும் மற்றும் முன்னேற வைக்கவும் வாழ்த்துக்களை அளித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது வரக்கூடிய நேரத்திற்காக பாப்தாதா வழிகாட்டியுள்ளார். அதாவது தீவிர புருஷார்த்தியாகி நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சி மிக அவசியம் இருக்கின்றது. இந்த விஷயத்தை மிக சாதாரணமாக எடுக்க வேண்டாம். திடீரென்று ஏதாவது ஏற்படும். அதற்காக பாபாவின் சுப ஆசை என்னவென்றால் ஒவ்வொரு குழந்தையும் கூடவே இருந்து கூடவே சென்று பிரம்ம பாபாவுடன் சேர்ந்து ராஜ்யம் செய்ய வேண்டும் என்பதாகும். சிவபாபா சாட்சியாளராகி விடுவார். துணைவர்களாக ஆக வேண்டுமென்றால் பாப்தாதாவிற்கு சமமானவர் ஆக வேண்டும். நல்லது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் இவ்வருடத்திற்கான வாழ்த்துக்கள் மற்றும் வரக்கூடிய ஆண்டிற்கும் வாழ்த்துக்கள். அதாவது சதா தந்தைக்கு சமமானவர் ஆகியே தீர வேண்டும் என்றார் பாபா. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மனன சக்தி மூலமாக சக்திசாலியாகி தடைகளின் வேகத்தை முடிக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. நிகழ்காலத்தில் மனன சக்தி மூலமாக ஆத்மாவின் அனைத்து சக்திகளையும் நிரப்பக்கூடிய அவசியம் உள்ளது. இதற்கு அந்தர்முகியாகி ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் மனனம் செய்யும் பொழுது வெண்ணெய் வெளிப்படும். மேலும் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். இம்மாதிரியான சக்திசாலி ஆத்மாக்கள் அதீந்திரிய சுகத்தின் பிராப்திக்கான அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அல்ப காலத்திற்கான எந்த பொருளும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. அவர்களுக்கு மனதின் ஸ்திதி மூலமாக ஆன்மீக சக்திசாலி நிலை ஏற்படுகின்றது. அதன் மூலம் தடைகளின் தீவிரம் முடிவடைகிறது. அந்த மகன் மூழ்கியிருக்கக்கூடிய நிலையின் மூலமாக சக்திசாலி நிலை ஏற்படுது. தடைகளின் தீவிரம் குறைஞ்சி போயிடுதுன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, பிராமண குடும்பத்தில் அனைவரது மரியாதையும் பிராப்தியாக அடைபவர்கள்தான் சிம்மாசனதாரி ஆகின்றார்கள். அவ்யக்த ஷரா தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். தூய்மையற்ற விதையை கூட முடித்து சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுங்கள். பிரம்மா பாபா மற்றும் சிவபாபானுடைய தூய்மையின் நல்விளக்கம் மிகவும் உயர்ந்ததும் ஆழமானதாகும். எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்கு நிச்சயம் உண்மை வந்துவிடுகிறது. சம்பூர்ண தூய்மையின் அர்த்தம் இதுதான். கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மை மனனம் மற்றும் புத்தியில் வரக்கூடாது. இதற்குத்தான் உண்மையான வைஷ்ணவர் என்று கூறப்படுவதென்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.